வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. ஹம்பில டே 3ல எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்றதான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஹம்பி சைட்ல தான் நம்ம முழுக்க பயணிச்சிருக்கோம். ஆக்சுவலி டே 1 டே 2 வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. டே 3ல ஹம்பில துங்கபத்ரா ரிவர் சைட்ல உள்ள இடங்கள் தான் பார்க்க போறோம். நம்ம இப்போ எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா கம்பபூபா பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மன்னரோட பேர் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன்சியன் பாத்வே. ஸோ பழைய காலங்கள்ல மன்னர்கள் விருப்பாக்ஷா டெம்பிள் இருந்து விஜய விட்டேலா டெம்பிளுக்கு போற வரைக்கும் உள்ள ஒரு பாதை. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு எல்லாத்தையும் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பெஷலா துங்கபத்ரா ரிவர் சைட்ல இருக்க நிறைய இடங்களும் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த துங்கபத்ரா ரிவர் சைட்ல ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலதான் அந்த நம்ம தெப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதெல்லாமே இது பக்கத்துலதான் அமைஞ்சிட்டு இருக்கும். சோ அதுக்கு மேல இருக்க ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதி தான் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஆக்சுவலி. சோ இப்ப மேல பயணிச்சு போயிட்டு இருக்கோம் இல்லையா, இதுல ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்கு. அது புதுசா உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் சன்னிதியில இன்னைக்கு பூஜைகள் எல்லாமே வந்து நடக்குது. ஹம்பில நிறைய கோயில்கள்ல நீங்க பூஜைகள் பார்க்க முடியாது, ஆனா இந்த கோயில்ல பூஜைகள் எல்லாம் பண்றாங்க. சோ அதை பார்த்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோயில் ரொம்ப சிம்பிளாவே இருந்தாலும் அந்த பூஜைகளுக்கு என்னென்ன விவரங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. என்ன பூஜைக்கு எவ்வளவு ரூபாய் அந்த மாதிரிக்கான இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க துங்கபத்ரா ரிவரை சூப்பரா வியூ பண்ணலாம். ஸோ ஒரு மலையோட மேலதான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது எக்கச்சக்கமான அட்டை பூச்சிகள் வந்து இங்க இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஸ்பெஷலா இந்த இடத்துல நிறைய அட்டைகள் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து முன்னாடி அந்த மலையில இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம பயணிச்சு போகும்போது அங்க விஷ்ணுவோட ஒரு சிலை வந்து ஒரு குகையில செதுக்கியிருந்தாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, இதுல உள்ள குகையில அது செதுக்கப்பட்டிருந்தது. நிஜமா சூப்பரா இருந்தது. பெருசா யாருக்கும் தெரியாத ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் இத. சோ கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா இதை பாருங்க. எல்லாருமே அந்த கோதண்ட ராமசுவாமி டெம்பிள பாத்துட்டு போயிடுறாங்க. இந்த ரைட் சைடுல மேல இருக்க அந்த குகைக்குள்ள இருக்க விஷ்ணுவை வந்து மறந்துடுறாங்க. கேவ், ஒரு சின்ன கேவ்ல அமைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, சோ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போனாலே நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த பாத்வேல கிடைக்கிற ஒரு கோயில் அப்படின்னா இந்த கோதண்ட ராமசுவாமி டெம்பிள். இதுவும் விஷ்ணுவுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு சந்நிதி, ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி ஆக்சுவலி இந்த இடத்துல. ஏன்னா அந்த சிலை உள்ள ஒரே கல்ல செதுக்கி சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா போக வேண்டிய ஒரு இடம். அந்த துங்கபத்ரா ரிவர்ல அதிகமா தண்ணி வரும்போது இந்த கோயில் எல்லாமே வந்து தண்ணியில சூழ்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மழைக்காலங்கள்ல. ஸோ நம்ம இப்ப அந்த கோயிலுக்குள்ள அந்த விஷ்ணு பெருமான் ஏன்னா ராமர் என்ன மாதிரி இருக்காரு அப்படின்றத பார்த்தோம். சூப்பரா இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து அந்த ரிவர் அதை ஒட்டி தான் போகும் ஆக்சுவலி, துங்கபத்ரா ரிவர். ஸோ அதையும் பார்த்தோம் எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சுத்தி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு அந்த ஹனுமான் பெட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அஞ்சநாதரி பெட்டா, அது அங்க நேர் அமைஞ்சிருக்காங்க. இந்த கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு நேர் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹனுமான் பர்த் பிளேஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்தோம். நம்ம நாளைக்கு அங்க பயணிக்க போறோம் டே 4ல. ஸோ இங்க இருந்து அதுக்கு பேக் சைட்ல கோதண்ட ராமசுவாமி டெம்பிளுக்கு பேக் சைட்ல இன்னொரு கோயில் தெரிஞ்சது. சரி அதையும் என்ன அப்படின்னு பாக்கலான்ட்டு போனோம். அந்த கோயிலும் சீரமைப்புகள் வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே விழுந்த பில்லர் எல்லாம் எடுத்து நிறுத்தி மேபி இந்த இடத்தையும் ஒரு சில நாட்கள்ல பூஜைகள் எல்லாம் பண்ணி இதுலயும் ஒரு கோயில் நிறுவுற மாதிரி இருந்தது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம் எல்லாம் இப்ப இருக்கிறது நீங்க பாக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ். இந்த இடம் வந்து நிறைய பூஜைகள் எல்லாம் பண்றாங்க. அந்த கோதண்டராம ஆஞ்சநேயர் சம்பல் இந்த கோயிலையும் கூடிய விரைவில் பூஜைகள் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஒருத்தர்ட்ட கேட்ட போது அவர் அப்படிதான் சொன்னாரு. சோ அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா அந்த ஒரு மரம் இருக்கும். வேப்ப மரத்திலே ஒரு அம்மன் நிஜமா செதுக்கி இருந்தாங்க. சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. சோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது பயணிச்ச இடங்கள் தான் வந்து ரொம்ப சூப்பரான பிளேசஸ். அந்த துங்கபத்ரா ரிவருக்குள்ளே இருக்க இடங்களை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். எனக்கு தெரிஞ்சு அந்த டே 4ல எனக்கு 2 இடங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தது. ஒன்னு இந்த துங்கபத்ரா ரிவருக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட இடங்கள், இரண்டாவது கண்டிப்பா விஜய விட்டேலா டெம்பிள். ஸோ ஆனா முதல்ல எனக்கு விஜய விட்டேலா டெம்பிளை விட இது நல்லா பிடிச்சது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரா இருந்தாதான் கொஞ்சம் கிரேசியா இருக்கும். ஸோ அந்த ரிவருக்கு உள்ளே நம்ம நடந்து போவோம். குழந்தைங்களோட வயதானவர்களோட போனீங்கன்னா கண்டிப்பா கேர்ஃபுல்லா போக வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்லிப்பரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. சோ நம்ம ரிவருக்குள்ள ஃபன் பண்ண இறங்கியாச்சு. ஆனா இங்க இருக்கிறது நிஜமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடங்களும். சோ நம்ம இப்ப பார்க்க போறது விஷ்ணுவோட அந்த அவதாரம் எல்லாமே ஒரே இடத்துல கல்ல செதுக்கி இருப்பாங்க. அதுக்கு போறதுக்கு கொஞ்சம் மேல ஏறி போற மாதிரி இருக்கும். சோ நிஜமா ஆனா சூப்பரான ஒரு பிளேஸ். நிறைய விஷ்ணுவோட சிலைகள், அப்புறம் அந்த
எல்லா அவதாரமும் அந்த மச்ச அவதாரம் இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் இங்க நீங்க பார்க்கலாம். ஒரு ஹிடன் ஸ்பாட் இதெல்லாம். யாருக்குமே ஹம்பிக்கு வரவங்களுக்கு பெருசா தெரியாத டூரிஸ்ட் எல்லாம் இங்க எல்லாம் பெருசா கூப்பிட்டு வர மாட்டாங்க யாருமே. சோ ஏன்னா இந்த ரிவருக்குள்ள இருக்கிறதுனால இது. சோ கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் போறீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. நிஜமா அவ்வளவு சூப்பரா அட்வென்ச்சராவும் இருக்கும் இந்த இடங்கள் எல்லாம். சரி, அதை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம முன்னாடி பயணிக்க ஆரம்பிச்சோம். பின்னாடி பயணிக்க ஆரம்பிக்கும்போது அந்த துங்கபத்ரா ரிவரை ஒட்டியே நம்ம போற மாதிரி இருக்கும். நிஜமா. ஆனா நீங்க ஃபேமிலியோட போனா நான் சொன்ன மாதிரி இன்னொரு டைம் சொல்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. நம்ம அந்த பாறைகள், அந்த கற்கள் எல்லாம் விழுந்து இருக்கும், அதுலதான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம போன பாட்டு கோட்டி லிங்கேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லிங்கங்கள் ஒரே இடத்துல செதுக்கியிருப்பாங்க. அததான் நம்ம அடுத்தது பார்த்தது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இடம் தான். அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நிஜமா அவ்வளவு லிங்கங்கள். இது மட்டும் இல்ல, இதுக்கு கடந்து நிறைய லிங்கங்கள் வந்து செதுக்கியிருந்தாங்க. சோ நம்ம முதல்ல ஸ்பாட் பண்ண இடத்துல 100 லிங்கங்கள் இருந்தது. அதுல எப்படி அதை வணங்கணும் அப்படின்ற அந்த சிம்பல் எல்லாமே நிஜமா போட்டிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நிறைய தண்ணி வரும்போது இந்த லிங்கங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். சோ இப்ப வந்து கொஞ்சம் கம்மியா தண்ணி வருது, ஆனா தண்ணி நிறைய வந்திருந்து. ஆனா நிறைய தண்ணிகள் ரொம்ப இந்த துங்கபத்ரா ரிவர் அப்படியே ஃபுல்லா ஓடும் போது இந்த லிங்கம் எல்லாமே தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம பசங்களால முடியல. சோ அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து துங்கபத்ரா ரிவர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு சின்ன காட்சி தான். சோ இந்த இடத்துல நிறைய நந்தி சிலைகள், இந்த பாறைகள் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய நந்தி சிலைகள், அதுக்கப்புறமா அங்கங்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிவலிங்கங்கள் வந்து செதுக்கி இருந்ததை நீங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுல அதனாலதான் இந்த இடத்துல கோட்டி லிங்கேஸ்வரான்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிவலிங்கங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, சோ அதை பார்த்துட்டு முன்னாடி போகும்போது ஒரு சூப்பரான இன்னொரு பாறையில செதுக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மா நீங்க பார்க்கலாம். லட்சுமியும் நரசிம்மரும் சேர்ந்து பாறையில சூப்பரா செதுக்கியிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம நடந்து போகும்போது ஆச்சரியமூட்டும் ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு சூப்பரா அப்படியே படுத்த நிலையில நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையா இருந்தது அதை பாக்குறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஆற்றை ஒட்டியே இருக்கும் இந்த இடம். ஸோ நிஜமா இந்த இடமும் சூப்பரா இருந்து நிறைய சிவலிங்கங்கள் எல்லாமே இங்க இருந்தது நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம். இந்த தண்ணிக்குள்ள கூட நம்ம போய் பார்த்தோம். அந்த தண்ணிக்குள்ளேயும் சிவலிங்கங்கள், அதே மாதிரி நிறைய இந்த பாறையில வரைஞ்சிருந்த டிராயிங்ஸ் எல்லாம் கூட உள்ள தெரிஞ்சதுங்க இந்த இடத்துல நம்ம. ஸோ சூப்பரா இருந்தது இந்த இடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இன் ஹம்பி ட்ரிப்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எல்லாம் நிறைய அந்த ஆஞ்சநேயர் அந்த மாதிரி எல்லாம் இது கல்லிலே வந்து செதுக்கி இருந்த மாதிரி இருந்தது. செதுக்கிறத விட அதை ஆரோ மாதிரி வச்சு வரைஞ்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதை தாண்டி நம்ம போகும்போது அடுத்தது பார்த்த இடம் தான் இது. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஹம்பியில. விஷ்ணு வந்து அந்த படுத்திருக்க கோலத்துல அவ்வளவு அருமையா இருந்தது. இதை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப உள்ள டீப்ல இருக்கும், ஆனா அருமையான பிளேஸ். இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அடுத்தது கொஞ்சம் நம்ம மலையோட மேல் பகுதிக்கு போனோம். அந்த ரிவரோட மேல போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கல் மண்டபங்கள் நீங்க பாப்பீங்க. ஆல்ரெடியே ரொம்ப தூரத்துல இருந்து இந்த கல் மண்டபங்கள் எல்லாம் தெரியும். இந்த கல் மண்டபத்துல உள்ள போனீங்கன்னா அங்க வேற சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த இடங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி பெருசா யாருமே வராத ஒரு இடம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலயும் ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி நரசிம்மரோட ஒரு சிலை இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. எனக்கு தெரியல, இது வந்து ஒரு ஃபேமிலியா இல்ல ராஜாக்களை வந்து இதுல செதுக்கியிருக்காங்களா, அந்த அமைப்பே வந்து வேற மாதிரி இருந்தது. நிஜமா உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கூந்தல் எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. எல்லாம் பெண்களா, இதுல ஆண்களும் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. அதை முடிச்சுட்டு என்னடா கொஞ்சம் மலைக்கு மேல ஒரு செங்குத்தா படிக்கட்டு போச்சுது. சரி போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு இதா இருந்தது. ஏன்னா அது ரிஸ்கா இருந்தது. அதனால நான் தனியா போறேன், ஃபேமிலிஸை கீழே விட்டேன். மேல ஏறி போனா ரொம்ப ரொம்ப செங்குத்தா நேர் கோட்ல படிக்கட்டு இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா மேல போறது குழந்தைங்களோட போறதை தவிருங்க. மேல நிறைய அங்க பார்த்தாலும் நிறைய விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ஹனுமான் வந்து கீழே இருந்து வணங்குற மாதிரி, அந்த மாதிரி நிஜமா இங்கேயும் வந்து அந்த விஷ்ணுவோட அவதாரங்கள், அப்புறம் நரசிம்மா அவர் வந்து பிரம்மாண்டமா இங்க இருந்தாரு, ரொம்ப கம்பீரமா. அதையும் பார்த்தோம். தொடர்ந்து திரும்ப முன்னாடி பயணிக்கும் போது அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம். இது வந்து 2 ஃப்ளோர்ல இருந்தது. மேல உள்ளது நம்ம எழுப்பு கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சது. ஆனா கீழே மண்டபம் பெருசா இருந்தது. மேல போறதுக்கு பாதைகள் எதுவும் இல்ல. ஆனா இந்த இடம் வந்து முழுக்க இந்த பில்லர் எல்லாமே கீழே விழுந்து பெருசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அதான் உண்மை. ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்நிதி இருந்ததுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு. ஏன்னா பில்லர்ல எல்லாம் ரொம்ப சூப்பரா வேலைப்பாடுகள் இருந்தது ஆக்சுவலி.
ஏன்னா ஆனா நம்ம வந்து இதை வந்து ஒழுங்கா பார்க்க முடியல. ஏன்னா அதை நான் சொன்ன மாதிரி பில்லர் எல்லாமே கீழே விழுந்துச்சு. முழுக்க முழுக்க இந்த சந்நிதி அப்படின்றது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து அதே ரிவர் சைட்ல கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கடினம். பெருசா ரொம்ப ஈஸியா எல்லாம் இதை போய் பார்க்க முடியாது. சரி, எனிவே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்தது தொடர்ந்து இன்னும் முன்னாடி பயணிச்சோம். ஏன்னா இந்த ரிவர் சைட்ல இவ்வளவு இடம் இருக்கு அப்படின்றது தெரியாதுங்க. ரொம்ப டைம் ஆச்சு நமக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் நம்ம பயணிச்சோம் ஆக்சுவலி. ஸோ அடுத்த இடம் பார்த்தா அடுத்த ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம். இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னன்னா இந்த இடத்துல ஒரு சிலர் தங்குற மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை தெரிஞ்சது. ஏன்னா அந்த அமைப்பு இருந்ததுனால நம்ம உள்ள போய் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த இடத்த வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டோம். ஆனா ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம் அந்த துங்கபத்ரா ரிவரை ஒட்டி கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய மண்டபங்க இது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதற்காகன்னு தெரியல. ஆனா இந்த இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிவைனா ஸ்பிரிச்சுவலா சூப்பரா இருந்தது. மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு வாழ்க்கையில. கம்பி சீரஸ்ல எனக்கு இந்த துங்கபத்ரா ரிவர் நான் சொன்ன மாதிரி மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே ஸோ இங்கெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்து அந்த ரிவர்ல நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கேவ் அதுதான் பார்க்க போறோம். சுக்ரீவா கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்ரீவா கேவ் நிறைய பேர் முன் பாகத்துல இருந்து வருவாங்க. நம்ம பின் பாகத்துல அந்த ரிவர் சைட்ல இருந்து உள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உள்ள போனோம். ரொம்ப அட்வென்ச்சரா இருந்தது இந்த கேவ். ரொம்ப பெரிய கேவ் எல்லாம் கிடையாது. பட் நம்ம வந்து சொன்ன மாதிரி நான் முழு வீடியோ எல்லாம் போட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ தனித்தனி வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் பாருங்க. இதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஒரு ஃபுல் டே டிராவல் வந்து 1 ஹவருக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சுக்ரிகா கேவ் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஏன்னா சுக்ரீவன் இந்த இடத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி ராமரும் சுக்ரீவனும் சந்தித்த இடம் இது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான இடம், சீதையை வந்து ராவணன் புடிச்சிட்டு போகும்போது ஸ்ரீலங்காக்கு அவரோட கோல்டு எல்லாமே கீழே விழுந்துச்சாமாமா. அந்த கோல்டு எல்லாமே சுக்ரீவன் எடுத்து அத இந்த கேவுக்குள்ள வச்சுதான் வந்து காவல் காத்துட்டு இருந்தாராமா. சோ சீதாக்கு கொடுக்கறதுக்காக. சோ அதுக்காகவே இந்த கேவுல அவர் வந்து வாழ்ந்தாராம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பிரம்மாண்டமான கேவுங்க ஆக்சுவலி. ரொம்ப பாருங்க, அப்போ ராமாயணத்துக்கு சம்பந்தமானதுன்னா 5000-6000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை தான் ராமாயணம். அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிஜமா ஒரு சூப்பரான பிளேஸ். மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த இடமும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய சிலைகள் எல்லாம் வெளியே பாறைகள்லயும் செதுக்கியிருந்தாங்க. இந்த விஷ்ணுவோட சிலை, அதுக்கப்புறம் விநாயகர் சந்நிதி, வெளியே இருந்தும் சின்ன சின்ன கேவுகள் மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ நிஜமா ஒரு புது பிளேஸ். இந்த இடத்த சுத்தி பார்த்தோம். நம்ம சுத்தி பார்த்துட்டு அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி பயணிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இங்க இருந்து இது வந்து நம்ம வந்து அந்த கம்ப பூபா பாத்துன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. இந்த இடத்துலதான் அது வரும். ஸோ ரிட்டர்ன் பேக் நம்ம இந்த பாதையில் வருவோம். ஸோ அப்ப இங்கேயும் நிறைய இடங்கள் இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு கடந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த ரிவர் சைட்ல விஷ் ட்ரீ அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. விஷ் ட்ரீனா எனக்கு தெரிஞ்ச அளவுல லோக்கல் மக்கள் நம்புற ஒரு மரம். அவங்க வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையில இந்த கல்லை வந்து துணியில வச்சு கட்டுறாங்க. அது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கல் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த மாதிரி. சோ லோக்கல் மக்களோட ஒரு நம்பிக்கையான ஒரு மரம் இது இந்த இடத்துல. அதுதான் விஷ் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. எனிவே சோ அதையும் நம்ம போய் உள்ள எல்லாம் சுத்தி பார்த்தா நிஜமா சூப்பரா இருந்தது. நம்மளும் அந்த கல் எல்லாம் அடுக்கணும், நம்ம பசங்க எல்லாம் அடிக்கிட்டு அப்புறம் இங்க இருந்து நம்ம கிளம்பணும். நிறைய துணிகள் வந்து இங்க கட்டியிருந்தாங்க, கலர் கலரா இருந்தது ஆக்சுவலி. ஸோ பச்சை பசேல்னே சூப்பரா இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்தோம். அந்த பாதை தான் நமக்கு விஜய விட்டேலா டெம்பிளுக்கு போற பாதை. அதுல லெப்ட் சைட்ல உங்களுக்கு ஏன்சியன் பிரிட்ஜ், அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹம்பில ஒரு பிரம்மாண்டமான கல் பிரிட்ஜ் இருந்தது. இந்த சைட்ல இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு அந்த காலகட்டத்துல 600-500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ். ஆனா இன்னைக்கு அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஒரு பில்லர் மட்டும் தான் இருக்கு இன்னைக்கு. இதே இது நீங்க அந்த அஞ்சனாதிரி பெட்டா எல்லாம் பார்க்கலாம். இங்க இருந்து சூப்பரா தெரியும். இந்த அஞ்சனாதிரி பெட்டாக்கு நம்ம வரணும் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பைக்லயோ கார்லயோ போனா 25 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் டிராவல் பண்ணி போகணும். ஆனா பார்த்தா பாருங்க, ரிவருக்கு அந்த சைடு தான் இருக்குது. ஆனா அந்த இடத்தை அடையிறதுக்கு அவ்வளவு கஷ்டங்க. இந்த பிரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு வழித்தடம் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் நடந்து அங்க போயிடலாம். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். எனிவே சோ அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்த போது அதுல ஒரு பிரம்மாண்டமான மண்டபம், புரந்தர தாசா மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இந்த இடத்துல ஒருத்தர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. எக்கச்சக்கமான பாடல்கள் எழுதி பாடியிருக்காரு. அவரு தான்.
சோ அவரோட ஒரு மண்டபம் அந்த ரிவருக்கு உள்ளே அமைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த மண்டபமே தெரியாத அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்தது. எனிவே அதை பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த பையன் வந்து கல்லிலே உருவாக்குன அந்த விருப்பாக்ஷா டெம்பிள்ல உள்ள அந்த ஸ்டோன் அப்படின்னு சொன்னா. சோ நீங்க கண்டிப்பா இவனை பாத்தீங்கன்னா ஒரு வாங்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணது அப்படின்னு சொன்னான். எனிவே ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து கொஞ்சம் முன்னாடி பயணிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த டே 2ஓட மெயின் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். என்னோட செகண்ட் ஃபேவரட். பட் கண்டிப்பா துங்கபத்ரா ரிவர் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் இது விஜய விட்டேலா டெம்பிள். அங்கதான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ ஹம்பில நீங்க எங்கேயுமே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. விருப்பாக்ஷா டெம்பிள்ல ஸ்பெஷல் தரிசனம் பண்ணனா என்ட்ரி ஃபீஸ் இருக்கு, ஃப்ரீ என்ட்ரியும் இருக்கு. ஆனா இந்த கோயிலுக்கு கம்பல்சரியா நீங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் எடுத்துட்டு நேரம் உள்ள போயிட்டோம். உள்ள போனீங்கன்னா அந்த பிரம்மாண்டம், எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸா இருக்கட்டும், இந்தியன்ஸ் எல்லாருமே வர்றது ஹம்பிக்கு இந்த ஸ்பாட்டை பாக்குறதுக்காக தான். ஏன்னா இந்த ஸ்பாட்ல 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு இந்த ஸ்டோன் சாரியாட்டு, இரண்டாவது அந்த மியூசிக் பில்லர்ஸ். இந்த ரெண்டையுமே பாக்குறதுக்காக தான் நிறைய பேர் வராங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல எடுத்த உடனே உள்ள போனீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தென் பண்றது அந்த ஸ்டோன் சாரியாட் தான். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது வந்து நீங்க போறதுக்கே உங்களுக்கு மனசு வராது. 50 ரூபாய் நோட்ல நீங்க பாக்குற அந்த ஸ்டோன் சாரியாட் தான் இது ஆக்சுவலி. ஸோ சவுத் இந்தியாவின் ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாங்க. எப்படி இதை உருவாக்குனாங்க ஒரே கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த 50 ரூபாய் நோட்டை வச்சு நம்மளும் ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே கிரௌடா இருக்கும், மக்கள் சுத்தி இருந்துட்டே இருப்பாங்க, போட்டோஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் இது மட்டும்தான் இந்த விஜய விட்டேலா டெம்பிள் நினைச்சிடாதீங்க. இந்த இடமே ஒரு பெரிய கேம்பஸ். இதுக்குள்ள எக்கச்சக்கமான மண்டபங்கள் இருக்கு. நீங்க இப்ப ரைட் சைட்ல பாத்துருக்கிறது வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் டான்சிங் ஹால் அப்படின்றது, ரங்க மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லெப்ட் சைட்ல வந்து இந்த யாகங்கள் எல்லாம் பூஜைகள் எல்லாம் பண்றதுக்கான மண்டபம் எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த கல்யாண மண்டபம். இது வந்து ஒரு 3 ஃப்ளோர்ல மிக பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க அந்த விஜய விட்டேலா டெம்பிள். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து முழுமை அடையலை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பினிஷிங் ஒர்க் எல்லாம் பண்ணாம இருந்த மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச அளவுல விஜயநகர் எம்பையர் ரொம்ப செழிப்பா இருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில். ரொம்ப செழிப்பா இருந்ததாமா. அந்த டைம்ல வர்த்தகம், நான் சொன்னேன் இல்லையா, சில்வர், கோல்டு, டைமண்ட் இதெல்லாம் சேல் பண்ணி ஒரு ரிச்சஸ்ட் எம்பையரா இருந்தது. அந்த டைம்ல இந்த கோயிலை வந்து நிறுவியிருக்காங்க. நீங்க இப்ப பாத்துருக்கிறது மியூசிக்கல் பில்லர்ஸ். இந்த கோயில்ல மட்டும் 60க்கும் மேற்பட்ட மியூசிக்கல் பில்லர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ரங்க மண்டபான்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த டான்ஸ், மியூசிக் ஷோ அந்த காலகட்டத்துல எல்லாம் இங்கதான் நடக்குமாமா. சோ அதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இது வந்து அந்த சந்நிதியோட முன் பாகத்துலதான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. நிறைய ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் நீங்க இந்த கோயில்ல பாப்பீங்க. நிறைய மறக்க முடியாத ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கோயில். அதே மாதிரி ஹம்பியில 2 இடங்கள் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். கிரௌடடா இருக்க ஒரு பிளேஸ்னா இதுவும், இன்னொன்னு விருப்பாக்ஷா டெம்பிளும். இந்த 2 இடமும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரௌட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த தண்ணி மேல இருந்து தண்ணி விழுந்து எப்படி கீழே டிராப் ஆகணும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன ஹோல் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது ஆக்சுவலி. இதை வந்து உருவாக்குற அந்த ஓட்டைய நம்ம வந்து ஒரு சின்ன உளிய வச்சு அடிச்சோன்னா எல்லாமே உடஞ்சு போயிடும். அந்த காலகட்டத்துல அதுல ஒரு ஃபிளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி நிஜமா யுனிக்கா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அடுத்தது கோயிலுக்கு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிச்சோம். உள்ள என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். உள்ள வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்தது, பெருசா வந்து பார்க்க முடியல, உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதான் உண்மை. ஏன்னா அந்த இடம் லைட் எதுவுமே இல்லாம சந்நிதி, உள் சந்நிதி இல்லையா, ஒரு படி கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கும் சந்நிதி. ஸோ இருந்தாலும் நம்ம உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிறைய பேர் உள்ள போயிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி இல்லையா. ஸோ இந்த கோயில்லையும் பூஜை ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உள்ள சிலைகள் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. உள்ள எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருந்தது. நிஜமா ரொம்ப டார்க்கா இருந்தாலும் அருமையா பண்ணியிருக்காங்க. உள்ள எல்லாமே பார்த்தோம். உள்ள எல்லாமே சுத்தி பார்த்துட்டு அந்த கோயிலை சுத்தி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கோயிலை சுத்தி அந்த கல் மண்டபங்கள் வச்சிருக்காங்க சுத்தி. அதுல இந்த இடங்கள்ல எல்லாம் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கிறது தெரிஞ்சது. போர்க்காலங்கள்ல சேதம் அடைஞ்சதா இல்ல பணிகள் செய்யும் போதே இந்த கோயில் அந்த டைம்லயே போர் வந்துச்சா அப்படின்றதும் தெரியல. அதை பார்த்துட்டு இந்த இடத்துல இன்னொரு சின்ன சன்னதி, நிறைய பேர் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் நீங்க முழுமையா சுத்தி பாக்குறதுக்கு ஒரு
ஏறத்தாழ ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. ஃபுல்லு சுத்தி எல்லா மண்டபங்களையும், ஏன்னா அந்த அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க கல்லுல எல்லாமே. ரொம்ப பெரிய கேம்பஸ். எல்லா சந்நிதியும் எல்லா மண்டபங்களையும் நீங்க பார்த்து முடிக்கணும் அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் எடுக்கும் இந்த இடம். அதே மாதிரி அந்த ரிவர் சைடு நம்ம நிறைய இடம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட ஒரு 2 to 3 ஹவர்ஸ், சம்டைம் 4 ஹவர்ஸ் கூட ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் அந்த ரிவர்ல ஸ்பெண்ட் பண்ணி அப்படி வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ இந்த இடங்கள் கொஞ்சம் நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடங்கள் உங்களுக்கு ஒரு டைம் தான் வாழ்க்கையில ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதனால தான் நான் சொல்றது. ஸோ எல்லாமே நம்ம சுத்தி பார்த்தோம், திரும்பவும் சுத்தி பார்த்தோம். நிறைய மண்டபங்கள் இருக்கு உள்ள, எல்லாமே பிரம்மாண்டமான மண்டபங்கள். ஒரு சின்ன சின்ன மண்டபங்கள் நினைச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஹம்பி ஒரு செழிப்பான நகரமா இருந்த டைம்ல உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. ஸோ அந்த டைம்ல அப்ப எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் யாருக்காக டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னா விஷ்ணுவுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில் தான் இது. எனிவே வாங்க சுத்தி பார்ப்போம். எப்படி இன்னும் நம்ம சுத்தி சுத்தி வந்தோம் கோயில்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சிலையும் வந்து ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கோயில்ல உள்ள ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு பில்லரும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லும். அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலி மியூசிக்கல் பில்லர்ஸ் தான் பாக்குறீங்க. நம்ம அப்படியே சுத்தி கோயிலோட மறுபக்கத்துக்கு வந்திருக்கோம், அந்த சைடுக்கு வந்திருக்கோம். அதுல ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன சிலை, அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தத்ரூபமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இதோட வீடியோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கோயிலோட முழு வீடியோ தனியா நம்ம போட்டிருக்கோம், ஒரு லாங்கஸ்ட் வீடியோ. பாக்கலன்னா கண்டிப்பா அதுல போய் பாருங்க. திரும்ப அப்படியே வரும்போது அந்த கோயிலை சுத்தி பார்க்கும்போது இந்த இந்த ரங்க மண்டபா தான் இது. இதோட பேர் வந்து, அல்லது டான்சிங் ஹால் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மியூசிக் மண்டபா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் மேபி இங்க டான்ஸ் ஆடும்போது இந்த பில்லர்ல எல்லாம் மியூசிக் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இல்லையா. ஏன்னா இந்த மியூசிக்கல் பில்லர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. நடுவில் நடனம் ஆடுறதும், ஏன்னா ஒவ்வொரு பில்லர்ஸும் டிஃப்ரெண்டா சவுண்ட் வரும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது. ஸோ அந்த அளவுக்கு யூனிக்கா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த யாழி சிலைகள் வந்து நிறைய இருக்க மண்டபம் இந்த மண்டபம். நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மண்டபத்துல எக்கச்சக்கமான யாழி சிலைகள் வச்சிருந்தாங்க. இது வந்து இந்த யாகம் எல்லாம் நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட மண்டபம்னு நினைக்கிறேன். சரியா? கரெக்ட், அதான் உண்மை, அதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். எனிவே ஸோ அந்த மண்டபத்துல இருந்து அந்த கோயில் அப்படியே சுத்தி பார்த்தோம். எனிவே அந்த ஆல்மோஸ்ட் அந்த கோயிலோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நிறைய எடுத்தோம், ஆனால் ட்ரிம் பண்ணி முடிஞ்ச அளவு கொஞ்சமா உங்களுக்கு காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ லாங் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம சவுத் இந்தியால போய் பாருங்க, பார்க்கலாம். சரி, அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க எக்ஸிட் ஆனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல அந்த கோயில்ல எக்ஸிட் ஆன, ராஜகோபுரத்துல எக்ஸிட் ஆன லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்கும். ஒரு மார்க்கெட்னா பஜார்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து யாருமே பெருசா போகல இந்த இடத்துக்கு. சோ கண்டிப்பா நீங்க போக. இங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி இருக்கு. நம்ம அங்கதான், அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அங்கேயும் ஒரு மார்க்கெட்டு. அதை தாண்டி உள்ள போகும்போது இங்க இருக்குது ஒரு விஷ்ணுவோட பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல தீவிர பக்தர் அப்படின்னு சொல்றவரோட சந்நிதி தான் இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராமானுஜனோட சந்நிதி தான் இங்க அமைச்சிருக்காங்க. சோ அந்த காலகட்டத்திலே ராமானுஜனோட சந்நிதியும் அந்த பக்கத்துல இருக்கு. பெருசா எந்த டூரிஸ்டும் போகாத ஒரு கோயில். எல்லாரும் விஜய் விட்டேலா டெம்பிள் ஸ்ட்ரைட்டா எக்ஸிட், அவ்வளவுதான். பக்கத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு யாருக்கும் பேஷன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு, அதுதான் உண்மை. சோ இந்த இடத்துலயும் ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி இருக்கு. ஆனா விஜய் விட்டேலா டெம்பிளை எந்த அளவுக்கு அவங்க வந்து கையாளுறாங்க, அதை மெயின்டைன் பண்றாங்களா, அதுல 0% இந்த கோயில் பண்றாங்க, அதான் உண்மை. ஏன்னா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு நிகரா இருக்குங்க இந்த கோயிலும். எக்கச்சக்கமான அந்த மியூசிக் பில்லர்ஸா இருக்கட்டும், மண்டபங்கள், சிற்ப வேலைப்பாடுகள், சுத்தி அந்த கல் மண்டபம், ராஜகோபுரம் எல்லாமே அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது 0வா இருந்தது. சோ அந்த காலகட்டத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த காலகட்டத்துல போருக்கு ரொம்ப சுல்தான் படையெடுப்புல நிறைய சேதங்கள் ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரு சில கோயில அவங்க அழிக்கவே முடியல. அந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா கோயில்களை தீ வச்சு பத்த வச்சு எரிய வச்சுட்டாங்க. ஆக்சுவலி அது அப்போவாவது அது எல்லாம் கருகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தடங்கள் எல்லாம் தெரியும். அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கருப்பு ஷேட்ல இருக்கும். அது நிறைய இடங்கள்ல இருக்கும். இந்த ஹேமகுண்டா ஹில்ல இருக்கும், சந்திரசேகரா டெம்பிள்ல இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலையும் அந்த தடயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்படி எனிவே கோயிலை சுத்தி பார்த்துட்டு அப்படியே எக்ஸிட் ஆயாச்சு. எக்ஸிட் ஆன உடனே அதுலயே லெஃப்ட் சைட்ல, அந்த ராஜகோபுரத்துல நம்ம எக்ஸிட் ஆனதுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம். அது பழைய கல் மண்டபம். சோ அதையும் பெருசா, எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன் அந்த இடங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஹிடன் ஸ்பாட். சரி, ஏன்னா நிறைய பேர் டிராவல் பண்றாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அந்த பிரம்மாண்டமான கல் மண்டபம். உள்ள போனீங்கன்னா போயிட்டே இருக்கும்.
சோ ஒரு பெரிய மண்டபங்க இது. இது எதற்காக உருவாக்குனாங்க, இது எதனால இது எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனா நல்லா இருந்தது. மண்டபம் பெருசா எதுவும் சேதம் இல்லாம நல்லா இருக்கு. இந்த இடம்லாம் போர்க்காலங்கள்ல சேதம் அடையாம இருக்க ஒரு சில இடங்கள்ல இந்த இடமும் ஒண்ணு. இந்த கல் மண்டபம் முழுக்க சுத்தி பார்த்தோம் நம்ம. அவ்வளவு சூப்பரா தத்ரூபமா இருக்கு. இதுலயும் ஒரு சந்நிதி எல்லாமே இருக்கு. சோ இது அப்படியே அப்படியே இருந்தா நல்லது. சோ இந்த இடத்துல இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல் மண்டபத்தை தாண்டி நம்ம எக்ஸிட் ஆகும்போது அங்க ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கும். அந்த மலையில ஒரு கேவ் பெயிண்டிங் இருக்கு. அந்த கேவுக்குள்ள பெயிண்டிங் இருக்கு. அது வந்து 5000 வருடங்களுக்கு மேல் பழமையான பெயிண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹம்பில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அது. ஆனா நமக்கு அங்க போறதுக்கு அக்சஸ் இல்லை. நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். எப்படியாவது இந்த இடத்த போனோம் அப்படின்னு சொல்ற அந்த ஆசையில தான் வந்தோம் நம்ம. சோ இந்த பெயிண்டிங் இதையும் பாத்துரலாம், பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஏன்னா மேப் எல்லாம் போட்டிருந்தோம். சோ அந்த அந்த கல் மண்டபம் நீங்க சுத்தி பாப்பீங்க. அதுலயே எக்ஸிட் ஏரியால தான் இந்த மலை, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க மலை இருக்கு இல்லையா, இதுலதான் இருக்கு. இப்ப நீங்க பாத்துருங்க, அதுல போர்டு வச்சிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்னு போர்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. எனிவே பார்க்க முடியல, எதனாலன்னு தெரியல. அதை முடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். விஜய் விட்டேலா டெம்பிளுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஒரு மிக நீள பஜார் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பஜார்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா 2 பக்கமும் கல் தூண்கள் நிறைய இடங்கள்ல விழுந்துருச்சு கீழே. ஒரு சில இடங்கள்ல தான் நிக்குது. பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கல் தூண்கள் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. நடுவுல ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பஜாரா இருந்திருக்கணும். அப்படியே நடந்து முன்னாடி போகும்போது புஷ்கரணி, தெப்பக்குளம், அந்த விஜய விட்டேலா டெம்பிளோட தெப்பக்குளம் உங்களுக்கு வரும் லெப்ட் சைட்ல. இங்கெல்லாம் நல்ல கூட்டம் இருந்து, ஏன்னா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அதனால இந்த இடங்களையும் அவங்க சுத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த லெப்ட் ரைட் எல்லாம் எடுக்கிறது இல்ல, ஒன்லி ஸ்ட்ரைட் தான். நேர போகும்போது எது உங்களுக்கு கண்ணுல மாட்டுதோ அதை போய் பாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். சோ உள்ள போனோம். மழைக்காலம், நம்ம போயிருந்த சீசன் தெரியும் இல்லையா, பெஸ்ட் டைம் தான் போயிருந்தோம். சூப்பரா இருந்தது. தண்ணி அப்படின்றது அந்த தெப்பக்குளம் ஃபுல்லு இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல ஹம்பில நீங்க மான்சூன் டைம்ல போறதான் பெஸ்ட். நீங்க ரியலா என்ஜாய் பண்ணீங்க. இல்லைன்னா இந்த தெப்பக்குளம் எல்லாம் ட்ரை ஆகி ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஹம்பியும் ரொம்ப ட்ரை ஏரியா ஆக்சுவலி இது. சோ முடிஞ்ச அளவுக்கு மான்சூன் டைம்லயோ இல்லது அதுக்கு அடுத்த சீசன், அந்த நியர்பை சீசன்ல போனீங்க அப்படின்னா பெஸ்ட். இப்போ வந்து பெஸ்ட் டைம் போறதுக்கு. ஏன்னா இப்போ மழை, சோ பச்சை பசங்க அவ்வளவு அழகா இருக்கும். பாருங்க, முழுமையா தண்ணி இருந்தது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த இடத்துல. ஏன்னா அந்த தண்ணியை பார்த்தாலே நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதுல காலெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சோம். எக்ஸிட் ஆயிட்டு முன்னாடி போனீங்க அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே நிறைய இருந்தது. மழை வந்து தண்ணி எல்லாமே இருந்தது. அந்த இடத்துல இன்னொரு குதிரை மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதனாலன்னா அந்த மண்டபத்துக்கு முன்னாடி 2 குதிரை நின்றுட்டு இருக்கும். அதனாலதான் இது குதிரை மண்டபமா இல்ல இது ஓய்வு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க ரொம்ப தூரமா நடந்து வரணும். சோ ஏன்னா கோயில் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மண்டபங்கள் இருக்கு. சோ அதுல இந்த ஓய்வெடுத்து வர்றதுக்காக கட்டப்பட்ட மண்டபம் இல்லது இதுல ஒரு சந்நிதி இருந்திருக்கா. உள்ள பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு உள்ள போனா ஒரு சின்ன சந்நிதி கோயிலும் இருக்கிறது மாதிரி தெரியும். சோ அதனாலதான் நமக்கு டவுட்டா இருந்தது, இது வந்து சந்நிதியா இல்ல ஓய்வெடுக்காக கட்டப்பட்ட மண்டபமான்னு தெரியல. ஆனா மண்டபம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. இதோட குதிரை கொம்பே மண்டபா அப்படின்றதுதான் இதோட பேர். சோ அதுல வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி நிறைய இருந்தது. அந்த மண்டபத்துக்கு முன்னாடி எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிடுறாங்க. குழந்தைங்க எல்லாம் நிஜமா ஸ்பெஷலா நம்ம குழந்தைங்களோட போயிருந்ததுனால அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. சோ அதுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயே உள்ள சுத்தி பார்த்தோம். நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த யாழி சிலையா இருக்கட்டும், அந்த கல்லுல செதுக்கப்பட்ட அந்த குதிரை, பெருசா நீங்க குதிரை பார்க்க முடியாது, இந்த இடத்துல அது இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து ரிட்டர்ன் பேக் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் பேக் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த நம்ம சொன்னோம் இல்லையா கம்ப பூபா பாத்வே, அங்க நம்ம நிறைய இடங்கள் இருக்கு. அதுதான் அடுத்தது பார்க்க போறோம் இந்த வீடியோ தொடர்ந்து. சோ இந்த இடம் நம்ம வரும்போதே கொஞ்சம் ரொம்ப டயர்ட், ஏன்னா எல்லாம் நம்ம நடந்துதான் பயணிக்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் அங்க இருந்து பாத்தீங்க, விருப்பாட்சா டெம்பிள்ல தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். அங்க இருந்து நடந்து நம்ம அந்த பாத்வேல விஜய் விட்டேலா டெம்பிள் திரும்ப முன்னாடி வந்து நிறைய இடங்கள் பார்த்துட்டு அடுத்தது நம்ம ரிட்டர்ன் பேக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். இப்பதான் அந்த விருப்பாட்சா விஜய் விட்டேலா டெம்பிளோட ராஜகோபுரம். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளம் இருந்தது. இது வந்து அந்த கோயிலோட ஒரு சின்ன தெப்பக்குளம்னு நினைக்கிறேன். ஆனா தண்ணி ஃபுல்லா இருந்தது. ஆனா இதுல ஒரு தெப்பக்குளம் இருந்தது, நான் முன்னாடி போகும்போது பாத்திருக்கேன் ஆக்சுவலி. சோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே முன்னாடி கடந்து பயணிக்க ஆரம்பிச்சோம். பயணிக்கும் போது உங்களுக்கு லெப்ட் சைட்ல நிறைய கல் மண்டபங்கள் எல்லாம் தெரியும். இதெல்லாம் பழைய காலத்துல உள்ள கல் மண்டபங்கள் நிறைய இருந்தது. இதெல்லாம் என்னென்ன சந்நிதி எது அப்படின்றது பெருசா இன்ஃபர்மேஷன் இல்ல.
உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம், கமெண்ட்ல சொல்லலாம் இது என்னென்ன மண்டபம் என்ன சந்நிதி அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த இடங்களை சுத்தம் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து உட்காந்து சாப்பிடுறது, அவங்களோட பேகு அது இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சிருந்தாங்க, அதை பார்த்தோம். இந்த இடத்துக்கிட்ட தான் உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க தான் வச்சிருக்காங்க. இதே இடத்துல தான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த பேட்டரி கார் ஃபெசிலிட்டியும் இதுல தான் கிடைக்கும். அது கடந்து கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் சைடுல உங்களுக்கு இந்த ஆழ்வார் சன்னதி வருங்க. ஒரு சூப்பரான டெம்பிள், ஆனா பூட்டி வச்சிருக்காங்க. பிளஸ் இத வந்து மெயின்டெனன்ஸே இல்லாம இருந்தது. நிஜமா இந்த கோயில் திறந்து மக்களுக்காக கொடுக்கலாம். நிஜமா சூப்பரா இருந்தது. அந்த கோயிலை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லுல வந்து சூப்பரா வேலைப்பாடுகள் பண்ணிருப்பாங்க. அதான் ஹிஸ்டரி லவ்வர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா ஆழ்வார்கள் விஷ்ணு கோயில்களுக்கு பக்கத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா பெருமாள் சன்னதி, ஆழ்வார் சன்னதியும் நிறைய இருக்கும். அந்த காலகட்டத்துல அவங்க ஆழ்வார் சன்னதி உருவாக்கி இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய விட்டலா டெம்பிளுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா நீங்க பாத்தீங்களா? நம்ம மட்டும்தான் சுத்தி வந்தோம். அவங்களோட எய்ம் விஜய் விட்டேலா தான். அதை தவிர்த்து வேற எந்த பிளேஸுமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பார்க்கணும் அவங்களுக்கு டைமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்குமே. சோ நம்ம அப்படியே சுத்தி பார்த்தோம். ஒரு பாம்பு கூட ஓடிச்சு இந்த இடத்துல, ஏன்னா கொஞ்சம் காடு பிடிச்சிருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் விஜய் விட்டேலா டெம்பிளோட லெஃப்ட் சைட்ல இருந்த அந்த ராஜகோபுரம் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த கம்பபூபா பாத்வே எண்ட் பாயிண்ட் தான் இது. ஆக்சுவலி நம்ம இப்ப பார்த்து அந்த எண்ட் பாயிண்ட்ல ஒரு பிரம்மாண்டமான டவர் எல்லாம் பார்ப்போம். அங்க போகாம திரும்பவும் இன்னும் நிறைய இடங்கள் அந்த விஜய் விட்டேலா டெம்பிளோட லெஃப்ட் சைடு இங்க இருந்து வரும்போது ரைட் சைடு, நம்ம இப்ப ரிட்டர்ன் பேக் வந்துட்டு இருக்கிறதுனால ரைட் சைடுல நீங்க பாப்பீங்க. முடிஞ்சா இந்த இடங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் யாருமே வரல. நம்ம வந்து சரி அவங்களுக்கு தெரியணும் இல்லையா இங்க இந்த இடங்கள் இருக்கு. இங்கேயும் ஒரு 2 ஆழ்வார் சன்னதிகள் இருந்தது. அதுக்கப்புறம் விஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு சன்னதி இருந்தது. நிறைய கல் மண்டபங்கள், நிறைய இந்த அன்னதானங்கள் எல்லாம் போடுறதுக்கான அந்த தடயங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஒரு பெரிய கல்லுல வச்சு நிறைய விஷயங்கள் இருந்தது. சோ இந்த இடத்துல ஸ்பெஷலா வந்து இதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கேன். இது ஒரு இன்னொரு ஆழ்வார் சன்னதி. அதுக்கப்புறம் இந்த கல்லுல வந்து பெருசா எழுதியிருந்தாங்க, நிறைய கல்வெட்டு இருந்தது. இது கோயிலோட பேரே வந்து விஷ்ணு இன்ஸ்கிரிப்ஷன் டெம்பிள் தான் போட்டிருந்தது. கல்வெட்டுகள் இருக்கிற ஒரு கோயில். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அருமையான இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமா இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன். நான் எந்த கோயில்லையுமே பார்க்காத ஒரு விஷயம் நான் இந்த கோயில்ல பார்த்தது. இந்த சன்னதியில அந்த எலி வந்து அந்த எதையோ பிடிக்கிற ஓடுற மாதிரி உள்ள அமைப்புல அது கரெக்டா தத்ரூபமா ரொம்ப தூரத்துக்கு போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த கோயில் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஹிடனான ஒரு ஸ்பாட். பெருசா நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, பக்தர்கள் யாருமே இங்க போற டூரிஸ்ட் யாருமே இந்த இடங்கள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கா இல்லைன்னு கேட்டு நல்லா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவள சூப்பரா இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குது, பெருசா சேதம் இல்லாம. அதை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் பேக் வரும்போது ரைட் சைட்ல தென்பட்ட ஒரு மண்டபம் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. அந்த கம்பபூபா பாத்வே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதோட ஒருவேளை இது எண்ட் பாயிண்ட் இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். இங்க இருந்துதான் அந்த பாத்வே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் அமைப்பு எல்லாம் வச்சு இப்ப பார்த்தா தெரியும். இந்த ஆர்ச்சுக்குள்ளதான் நம்ம நடந்து போனா ஸ்ட்ரைட்டா போனா எங்க போவோம் தெரியுமா, விருப்பாக்ஷா டெம்பிளுக்கு போவோம் நேர இந்த ரூட். அதுல நிறைய கல் மண்டபங்கள். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான கேட்வேயா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுல முழுமையடையாம இருக்க ஒரு கேட்வே அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த பாத்து. சோ ஆனா சூப்பரா இருந்துங்க, மிக பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க இது. அந்த வேலைப்பாடுகள், அந்த பேஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் அந்த பில்லர் அமைப்பு எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய வேலைப்பாடுகள் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அது பண்ண மாதிரி தெரியல. எனிவே அந்த அந்த என்ட்ரிக்கு பக்கத்துல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம், அதுவும் பெருசா இருந்தது, சந்நிதிகள் எல்லாம் இருந்தது. சோ நம்ம அது முழு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுல போய் பாருங்க. இதுல நம்ம ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் போட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா அதை முழுமையா போட்டா ரொம்ப லாங்கா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த பாத்வே தான் நம்ம இனி நடக்க போற இடம். அதுல கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஃபர்ஸ்டா கிங் பேலன்ஸ் அதுதான் நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுதான் அது கிங் பேலன்ஸ். இது வந்து ராஜா ரொம்ப ஃபெஸ்டிவல் சீசன் வரும் இல்லையா, அந்த தசரா, நியூ இயர், அப்புறம் இந்த போர்ல வெற்றி அடைஞ்ச போயெல்லாம் இந்த ஒரு சைடுல அவர் இருப்பாராமா, இன்னொரு சைடுல கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரி ஜுவல் வச்சு அதை எல்லாமே எடுத்து இந்த கோயில்களுக்கு தானமா கொடுத்துருவாங்க, கோயில் பணிகள் செய்யறதுக்கு அந்த மாதிரி. சோ ஒரு சைடுல வந்து கிருஷ்ணதேவராயர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இன்னொரு சைடுல கோல்டு அந்த எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வச்சு கொடுப்பாங்களாம். சோ அதுதான் அப்படிதான் சொன்னாங்க. சோ அதுக்காக உருவாக்கப்பட்ட இதுதான் இது. ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் கிங் பேலன்ஸ். அதை தாண்டி நம்ம போகும்போது அதுல கீழே கிருஷ்ணதேவராயர் அவரோட 2 மனைவிகள் அந்த கல்வெட்டு எல்லாம் பார்க்கலாம். நீங்க செதுக்கியிருப்பாங்க சிலையில, சூப்பரா இருக்கும் அது.
அதை பார்த்துட்டு முன்னாடி ரைட் சைடுல தான் இது ஒரு பிரம்மாண்டமான கோயில். 2 பெருசா கல்லுல செதுக்கப்பட்ட கல்லுல உருவாக்கப்பட்ட தொட்டி இருந்தது. அதே மாதிரி இன்னும் முன்னாடி நடந்து போகும்போது இந்த 2 ஸ்டோரி அந்த மண்டபம் பாப்பீங்க. இதுதான் நுழைவாயில். நம்ம சொன்னோம் இல்லையா, அங்க இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வரும். இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி நம்ம பயணிச்சு போகும்போது அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன கல்லிலே உருவாக்கப்பட்ட கோயில் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு கோயிலா இல்ல போர் வீரர்கள் இந்த சோல்ஜர்ஸ் நிக்கிற இடமா அப்படின்றது தெரியல. இந்த கேட் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அது இதுல போட்டிருக்கோம் பாருங்க, ஏன்சியன் பாத்வே அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பாதைகள் 600-700 வருடங்களுக்கு முன்னாடி ராஜர்கள் யூஸ் பண்ண ஒரு பாதை. சோ இந்த இடங்கள் எல்லாமே அவ்வளவு செழிப்பா, இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லைனா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே நின்னுட்டு இருப்பாங்க. இந்த ஆர்மிக்கு அந்த வார்க்கெல்லாம் போறது டைம்ல இந்த இதெல்லாம் ஒரு பேலஸ் ஏரியா இல்லையா முழுக்க. சோ இந்த இடங்கள்ல ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்க ஒரு இந்த லைன்ல செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிறைய நின்னுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடங்கள்ல. அதுல ரைட் சைடுல ஒரு யூனிக்கா ஒரு மண்டபம் தென்பட்டுச்சு. மண்டபமா சந்நிதியான்னு தெரியல. சோ அதுல போய் கரெக்டா போகணும், மழை வந்துடுச்சு. சோ மழையில கொஞ்ச நேரம் தான் மழை இருந்தது. அதனால நம்ம கொஞ்ச நேரத்துல இந்த கல் மண்டபத்துக்குள்ள போய் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்ச நேரம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய நம்ம நடந்துட்டோம். சோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அந்த மழை நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த மழை அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுல. சோ பசங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ உட்கார்ந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு. நம்ம அப்பவும் வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எடுத்துட்டு அடுத்தது மழை நின்ன உடனே நம்ம கிளம்பிட்டோம். முன்னாடி போகும்போது நிறைய கல் மண்டபங்கள் உங்களுக்கு மாட்டுங்க. லெஃப்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஆக்சுவலி. சோ ஹம்பி அப்படின்னாலே எப்படி உருவாக்குனாங்க இதை அதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இது எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணதேவராயர் அவர்களால மட்டும்தான் முடியும் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா. சோ அவர் உருவாக்கி இருக்காரு. அதை எங்கேயும் இல்லாதது கல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்காரு. முன்னாடி பயணிக்கும் போது ஒரு நரசிம்ம சந்நிதி அதான் நம்ம இப்ப பாத்துருக்கோம். இந்த பாறை ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. சோ நீங்க போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறது அவசியம். ஏன்னா இந்த பாறை நம்மளும் பார்த்தோம், அந்த மழை காலங்கள்ல போனீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா? சோ கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். சோ இந்த நரசிம்ம சந்நிதிக்கு தான் நம்ம அடுத்தது கிளம்பணும். உள்ள சூப்பரா இருந்ததுங்க சந்நிதி. அந்த ஒரு படி மேல அந்த கல்லுல மேல இருக்கும் கோயிலு. அந்த கோபுரம் அமைச்சிருக்கிறதுலாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது ஹம்பில ஒரு சில கோயில்கள்ல இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோபுர அமைப்பு. கல்லிலே அந்த கோபுரத்தை உருவாக்கி இருப்பாங்க. இல்லாம கோபுரங்கள் பெருசா பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம செங்கற்கள்ல தான் உருவாக்கியிருப்போம். இங்க கல்லுல அடுத்தது ஒரு சிங்கிள் 2 ஸ்டோரி டவர் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. அதுவும் சூப்பரா இருந்தது. அதுவும் ஒரு என்ட்ரன்ஸ், இந்த கோயிலுக்கு மேல் பகுதியில இருந்து வர்றதுக்கான ஒரு நுழைவாயில் ஆக்சுவலி. சோ அதான் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. மேல இருந்து நம்ம கீழே இறங்கி வர்றதுக்கு. மேல இருந்து வியூ சொல்ல வார்த்தையே இல்ல, அந்த அளவு அருமையா இருந்தது. அதை பாக்குறதுக்கு அந்த துங்கபத்ரா ரிவர் எல்லாமே சூப்பரா தெரியும். உள்ள சந்நிதி இந்த மாதிரிதான் இருக்கு. இந்த சந்நிதியும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. உள்ள எல்லாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஈவன் ஓபன் பண்ணி வச்சிருந்தா கூட ரொம்ப டார்க்கா தான் இருந்தது. சோ நம்ம ஒரு சின்ன ஹோல்ல எல்லாம் பார்த்தோம். சோ பார்த்துட்டு அடுத்தது நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். வெளியே அடுத்து தொடர்ந்து நிறைய சந்நிதிஸ் இருக்கு. அதுதான் பார்த்துட்டே போறோம். இதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கம்பபூபா பாத்வே. இந்த ரூட்டை கண்டிப்பா நீங்க ஒரு பயணம் பண்ணோம். மிஸ் பண்ணாம இந்த இடங்கள்ல இருக்க இடத்தை எல்லாம் பாருங்க. நிறைய கல் மண்டபங்கள், நிறைய சந்நிதி, எல்லாமே உங்களுக்கு வரிசையா மாட்டோம். நிறைய விஷ்ணு சந்நிதி தான் இந்த ரூட்ல இருக்கும். நிறைய கோயில்கள் இதுல விஷ்ணுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட கோயில்கள் தான். சோ அதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பாருங்க, கோயிலோட அந்த மேல உள்ள கோபுர அமைப்பு கூட உங்களுக்கு தெரியும். ஆனா கீழே கோயில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. உள்ள எல்லாம் போக முடியல. அந்த அளவு சகதியும் அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு சூழ்நிலையில தான் சந்நிதி இருந்தது. சரி, எனிவே அதை நம்ம அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. சுத்தி பார்த்தோம். பார்த்துட்டு முன்னாடி போகும்போது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது விஷ்ணு சந்நிதி. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. நிறைய விஷ்ணு சந்நிதி உருவாக்கி இருக்காங்க. அதை விஷ்ணு 1, விஷ்ணு 2, அந்த மாதிரி விஷ்ணு 3, அந்த மாதிரி வரிசையா உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு சந்நிதியும் நிஜமா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா அது மெயின்டைன் பண்ண முடியாது. இனி காலகட்டங்கள்ல இதை அப்படியே வச்சுட்டாலே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கோயில் ரொம்ப சூப்பரா இருந்தது. கோயிலுக்குள்ள ரிவர் ஓடிட்டு இருந்தது. ஒரு சின்ன ரிவர் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இந்த கோயிலும் ஸ்லிப்பரியா இருந்தது. நம்ம கூட ஒரு வயதானவர்கள் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்களே நான் இங்க வராதிங்க, ஸ்லிப் ஆகுதுன்ட்டு நம்ம அமுச்சிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லிப்பரியா இருந்தது. சோ உள்ள அருமையா இருந்தது இந்த கோயில். எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு சூப்பரா அப்படியே இருக்குது. நிறைய கோயில் இதுக்கு முன்னாடி உள்ள விஷ்ணு கோயில் பாத்திருப்பீங்க, அது நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு.
ஆனா இந்த கோயில் வந்து இன்னும் ஓரளவுக்கு அப்படி என்னைக்கு எப்படி கட்டினாங்களோ அந்த மாதிரி இருக்கு. உள்ள சிலைகள் எதுவும் இல்லை, அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லா கோயிலையும் இருக்காது, முக்கியமா நிறைய கோயில்கள்ல நீங்க சிலைகள் வந்து பார்க்க முடியாது. ஆனா ஹம்பி அப்படின்றது வந்து இன்னொரு டைம் ஒரு ஹம்பியை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் யாராலும் இன்னைக்கு இருக்க எந்த பெரிய டெக்னாலஜி வச்சும் உருவாக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மை. சரி, அடுத்த விஷ்ணு டெம்பிள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து முன்னாடி பயணிச்சோம். ஆனா முன்னாடி பயணிக்கும் போது நம்ம ஸ்பாட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷ்ணு டெம்பிள். ஆனா இந்த கோயிலுக்கு பேர் அப்படின்றது வைக்கல, ஆனா நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயிலு. அந்த கோயிலோட மின் பாகம், மின் என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு அதுல மாட்டோம் எல்லாம் நீங்க இப்படியே ஆர்டர்லயே பாத்துடலாம். எல்லா இடத்தையும் இவ்வளவு இடம் போட்டிருக்கீங்க, எப்படி இதெல்லாம் கவர் பண்ண முடியுமா ஒரு நாளையில அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்கும். எல்லாம் பண்ணலாங்க. நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் கண்டினியூவா உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். சோ இதுல வந்து அந்த விஷ்ணு அவரு அந்த படுத்திருக்க மாதிரி உள்ள அமைப்பில் உள்ளது அந்த செதுக்கியிருப்பாங்க பாறையில. ரொம்ப மன வருத்தமா இருந்தது இதுதான். உள்ள வந்து அந்த சிலை, விஷ்ணு சிலைய வந்து என்ன மாதிரி போர்க்காலங்கள்ல சேதப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே வெட்டி எடுத்த மாதிரி இருக்குங்க. அந்த அருவாள் வச்சு அந்த சிலையை வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும். நிஜமா மன வருத்தமா இருந்தது அதை பார்த்துட்டு. சரி, அப்படியே நம்ம கோயில பார்த்தா ரொம்ப எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாம இருந்த ஒரு கோயில் இதுவும் கூட. எல்லா கோயிலையும் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கே மைண்ட்ல கேட்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கலாம். அடுத்தது அதை தாண்டி நம்ம முன்ன வரும்போது அடுத்ததும் ஒரு கோயில், ஒரு பிரம்மாண்டமான வைஷ்ணவ கோயில். அதுவும் விஷ்ணுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட கோயில் தான். வைஷ்ணவ கோயில்னாலே விஷ்ணு தான். சோ அந்த கோயிலோட ராஜகோபுரம் எல்லாமே நிஜமா சூப்பரா பிரம்மாண்டமா இருந்தது. இதுவும் அதுவும் ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம பார்த்து அந்த வரிசையா விஷ்ணு கோயில் விஷ்ணு 1 2 3 4 அப்புறம் 5 6 7 அந்த மாதிரி வரிசையா நீங்க பாப்பீங்க. நிறைய கோயில்கள் இருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அப்படியே அந்த ராஜகோபுரத்துல இருந்து நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். சோ உள்ள பார்த்தோம். உள்ள சூப்பரா இருந்தது. இந்த கோயிலும் மதில் சுவர்கள் எல்லாம் சுத்தி சேதம் அடைஞ்சிருந்தாலும் உள்ள சந்நிதி அப்படின்றது நிஜமா சூப்பரா இருக்குது. அப்படி எந்த பெரிய சேதமும் இல்லாம அவ்வளவு அருமையா உள்ள சந்நிதி இருக்குது. கோயிலுக்கு உள்ள போக முடியல, வெளியே எல்லாம் சுத்தி பார்த்தோம். இது வந்து ரொம்ப யூனிக்கா அருமையா இருந்தது இந்த கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கோயில் அந்த சுத்தி கட்டுமானம், நம்ம கோயிலை சுத்தி வர்றதுக்கே ஒரு ஸ்டெப் மேல வச்சு நம்ம கோயிலை சுத்தி சந்நிதியை சுத்தி வர மாதிரி இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலு. மெயின்டெனன்ஸும் நல்லா இருந்தது இந்த கோயிலும். சோ சுத்தி மதில் சுவர்கள் இன்னைக்கு இடிபாடுகளோட அந்த சூழ்நிலையில தான் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுவும் துங்கபத்ரா ரிவரை ஒட்டி தான் இந்த இடங்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்த இடத்துல இருந்து அடுத்தது நம்ம ஒரு ரவுண்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்ப போயிட்டு இருக்கதான் லெப்ட் சைட்ல, இந்த கோயிலோட லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான மார்க்கெட் பாப்பீங்க. இதுதான் அச்சுத தேவராயா மார்க்கெட். இதுவும் ஒரு பிரம்மாண்டமான பஜாரா இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. விருப்பாக்ஷா பஜார் இல்லது விஜய் விட்டேலா பஜார் மாதிரி இந்த அச்சுத தேவராயர் மார்க்கெட்டும் ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட்டா இருந்திருக்கு. அதுல உள்ள போனீங்க அப்படின்னா அந்த அச்சுத தேவராயரோட தெப்பக்குளம் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ரைட் சைட்ல அந்த தெப்பக்குளம் வரும். அந்த தெப்பக்குளத்தை சுத்தி கூட அந்த கல் மண்டபங்கள் பண்ணிப்பாங்க. நிஜமா இந்த கோயில் கடைசி காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த விஜயநகர் எம்பையர் வீழ்ச்சி அடைஞ்சது இல்லையா, போர்ல வீழ்ச்சி அடைய காலகட்டத்துல கடைசியா கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னா ஹம்பியில இந்த அச்சுத தேவராயர் சன்னதி தான். நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சோ அதான் உண்மை. அது வந்து யாரு கட்டினான்னா அச்சுத தேவராயர், அந்த மன்னர் தான் கட்டினாரு. அவர்னால்தான் அதனால்தான் இந்த பேரு இந்த கோயிலுக்கு வச்சிருக்காங்க. அவர் வந்து கடைசியா கட்டின ஹம்பி எம்பையர்ல கட்டப்பட்ட சன்னதி. கண்டிப்பா அந்த இதை பார்த்திருப்பீங்க, தெப்பக்குளம். அதை தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம சந்நிதிக்கு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். இந்த கோயில் நிஜமா ரொம்ப சூப்பரான ஒரு கோயில். 2 மலைகளுக்கு நடுவுல வந்து இந்த சன்னதி இருக்கும். அந்த மாத்துங்கா ஹில் ஒரு சைடு, இன்னொரு ஹில் இருக்கும் லெஃப்ட் சைட்ல. அந்த ஹில்லுக்கு நடுவுல பிரம்மாண்டமா உருவான ஒரு சன்னதி தான் இந்த அச்சுத தேவராயர். இதுவும் பாத்தீங்கன்னா விஷ்ணுவுக்காகவே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில். விஜயநகர் எம்பையர், எனக்கு தெரிஞ்ச அளவுல கிருஷ்ண தேவராயர் பாத்தீங்கன்னா ஒரு சிவர் பக்தர். அவர் சிவனுக்காக நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாரு. அச்சுத தேவராயர் பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து ஒரு விஷ்ணு பக்தர். அவரு நிறைய கோயில்கள் விஷ்ணுவுக்காக தான் கட்டியிருக்காராமா. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இருக்க விஷ்ணு கோயில் எல்லாம் ஒருவேளை அச்சுத தேவராயர் கட்டியிருக்கலாம். ஆனா இந்த கோயில் வந்து மிக பிரம்மாண்டமா கட்டியிருப்பாரு. அந்த விஜய விட்டேலா டெம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஒரு விஷ்ணுவுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில் தான். அதுக்கு நிகரா இந்த கோயிலும் இருக்கும், அந்த அச்சுத தேவராயரும். நிஜமா சூப்பரா இருக்கும். முழு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்.
ஸோ பார்க்கலன்னா பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுன்னு. இந்த கோயிலை தான் நம்ம அந்த மாத்துங்கா ஹில்ல மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்றது. இந்த மலையோட உச்சில இருந்து கீழே பார்க்கும்போது தெரியும். நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அது எல்லாமே வந்து அந்த அச்சுத தேவராயர் தான். ஸோ துவாரபாலகர்கள் எல்லாமே வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இன்னைக்கும் சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுன்னா, ஈவினிங் 6:30-7 அப்புறம் இதெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய கரடிகள் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அச்சுத தேவராயர் சன்னிதி எல்லாம் ஒரு 5 o'clock முன்னாடியே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே ஸோ இன்னும் நம்ம சுத்தி பார்த்தோம் கோயில். ஹம்பி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோயில்கள் இருக்க ஒரு இடம் அப்படின்னா ஹம்பி தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கோயில்கள் எதுக்கு கட்டினாங்க அப்படின்றதே கேள்விக்குறிதான். நம்ம வந்து இந்த காஞ்சிபுரம் எல்லாம் போகும்போது ஆனா கொஞ்சம் தூரமா கோயில்கள் இருக்கும், ஓகே. பட் இங்க ஒரே இடத்துல வச்சு செஞ்சிருப்பாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு ஒரு 50 சந்நிதி இது வந்து மாட்டிடும். எனிவே அந்த கோயிலோட பேக் சைடு அந்த அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா அங்கேயும் நிறைய சந்நிதிகள் இருக்கு. இது வந்து சூப்பர் ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருமே போகாத ஒரு இடத்த தான் நம்ம இன்னைக்கு திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இது வந்து லோக்கல் மக்கள் இந்த இடத்த பயன்படுத்தி பூஜை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன சந்நிதிகள் அவங்க வந்து எடுத்து பூஜைகள் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு விநாயகர் சந்நிதி, அதுக்கப்புறம் ஒரு அம்மன் சந்நிதி எல்லாம் இருந்தது. ஸோ அவங்க இந்த இடத்த எடுத்து அவங்க பூஜைகள் பண்ணி அவங்க ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சந்நிதி. இங்க வந்து நிறைய மங்கீஸ் எல்லாம் இருந்தது. இந்த இடங்கள் எல்லாமே வந்து நைட்டுக்கு கரடியோட கூடாரம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒரு செக்யூரிட்டி இருந்தார், அவர் கேட்டப்போ 5:30க்கு அப்புறம் வந்தீங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் நிறைய கரடிஸ் வந்துடும். ஸோ அதனால எப்பவுமே நாங்க 5 o'clock எல்லாரையும் அமுச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஒட்டுமொத்தமா ஹம்பில இந்த இடத்துல எல்லா இடங்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பயணிச்சது அங்க அப்படியே ரிட்டர்ன் பேக் ஹம்பி பஜாருக்கு வந்துட்டு ஆட்டோ எடுத்தோம். ஆட்டோ எடுத்து நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். நீங்க போகும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து அந்த ஹம்பி கமலாபுரா சைட்ல ஒரு சில இடங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்க்கறதா போயிட்டு இருக்கோம். ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ எடுத்து நம்ம அந்த இடத்துல விட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல பார்க்க போற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட்டஸ் மஹால், அதான் பார்க்க போயிட்டு இருக்கோம். இதை வந்து ஜினானா என்க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ வரிசையா நம்ம பார்க்க போறோம். இதுக்குள்ள இடங்களை வந்து நம்ம ஆல்ரெடி மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பிளான் பண்ணி தான் மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த நாள்ல 3rd டேல 2nd ஹாஃப்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க வந்தாச்சு. உள்ள வந்து ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு அந்த மியூசியம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மியூசியம் வந்து இந்த இடங்கள்ல கிடைத்த சிலைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. சாரி, மிஸ் பண்ணிட்டேன். விஜய் விட்டேலா டெம்பிள்ல நீங்க என்ட்ரி ஃபீஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதே இங்க காட்டலாம். அதே இது நீங்க செப்பரேட்டா இங்க வந்தீங்கன்னா இங்க என்ட்ரி ஃபீஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அல்லனா அதே டிக்கெட் இங்கேயும் வேலிட் தான். 2 இடத்துலயும் ஒரே டிக்கெட் வச்சு நம்ம பாத்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு தொடர்ந்து முன்னாடி போகும்போது நிறைய வாட்ச் டவர் எல்லாமே இருந்தது. இந்த இடம் உங்களுக்கு தெரியும், இது ராணிகளுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அதுக்குள்ள உருவான பேலஸ். ஸோ சுத்தி 4 மூலையிலையும் பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் கட்டியிருப்பாங்க. அதுவும் பிரம்மாண்டமான வாட்ச் டவர் இருக்கும். அதுல முதல்ல நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடங்கள் வாட்ச் டவர் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வாட்ச் டவர் ஆக்சுவலி. ஸோ அந்த இதெல்லாமே வந்து அந்த மியூசியத்துக்கு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டாலஸ்ட் வாட்ச் டவர் இருக்கும். இதை சுத்தி அந்த மதில் சுவரை நீங்க முதல்ல பாத்திருப்பீங்க. ரொம்ப ஹைட்ல கல்லுல வந்து கட்டியிருப்பாங்க. ஏன்னா யாரும் வந்து இந்த இடத்த வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ முதல்ல நம்ம இப்ப பார்க்க போறது இந்த வாட்ச் டவர் தாண்டி ஒரு பேலஸ். இதுல ஒரு பேலஸ் இருந்திருக்கு, ஆனா அது முழுக்க வந்து சேதமடைஞ்சு போயிருக்கு. இந்த பேலஸ் அது எப்படி சேதமடைஞ்சதுன்னு தெரியல. ஆனா ஒன்லி பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாக்குற லோட்டஸ் மஹாலோட பேஸ்மெண்ட்டும் இதே மாதிரிதான் இருக்கும். இது வந்து இன்னும் இந்த ஹிந்து கோயில் இருக்க மாதிரி, அதுக்கு கோயில்களுக்கு நம்ம கீழே பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரிதான் போட்டிருந்தாங்க. இது கோயில் இருந்த இடமா பேலஸ் இருந்த இடமான்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல ஒரு பேலஸ் இருந்ததுக்கான அடையாளம் இருந்தது. எப்படி நீங்க விஜய் விட்ட இந்த லோட்டஸ் மஹால் அடுத்து நம்ம பார்ப்போம், அதோட பேஸ்மெண்ட்டும் கீழே பாத்தீங்கன்னா இதே ஷேப்ல டிட்டோ ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துலதான் ராணிகளுக்காக கட்டப்பட்டது. இது வந்து ஹிந்து முஸ்லீம் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். இது வந்து எப்ப எந்த காலகட்டத்துல கட்டப்பட்டுச்சுன்றது கரெக்டா தெரியல. ஆனா இது வந்து ஏன்சியன் ஏசி சிஸ்டம் இதுக்கு மேல இருந்திருக்கு. இதுக்கு மேல வந்து தண்ணிய தொட்டியில தேக்கி வச்சு இந்த பில்டிங் எப்பவுமே குளிரா இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்ச அளவுல முதல்ல ஏசிய இன்வென்ட் பண்றது இவங்க தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல மேல வந்து தொட்டிகள் எல்லாம் இருக்காமா. சோ அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. மேல வந்து நிறைய கோபுர அமைப்புகள் எல்லாம் பாப்பீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல
அந்த காலகட்டத்துல கட்டின ஒரு பேலஸ் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா அது இதுதான். இது வந்து ஆனா விஜயநகர் எம்பையர் ஆட்சி காலத்துல கடைசி காலங்கள்ல கட்டப்பட்டதா இல்ல அச்சுத தேவராயர் கட்டினாரா இல்ல முதல்ல கிருஷ்ணதேவர் கட்டினாரா அது கேள்விக்குறியா இருக்கு. யாருமே சரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. இப்ப நீங்க பாருங்க அடுத்த வாட்ச் டவர் எல்லாம் பாத்துட்டீங்க. இதெல்லாம் அந்த லோட்டஸ் மகாலுக்குள்ள இருக்க வாட்ச் டவர்ஸ் தான். இதெல்லாம் சுத்தி நிறைய இருக்கு. சோ கடைசியா நம்ம இந்த வாட்ச் டவர் இப்ப பாத்துட்டு இருக்க வாட்ச் டவர் அது பக்கத்துல இருக்கும். இன்னும் முன்னாடி போனீங்கன்னா அடுத்த வாட்ச் டவர் இப்ப பாத்துட்டீங்க. இதுல ஒரு எக்ஸிட் ஆவீங்க. இதுல எக்ஸிட் ஆன உடனே உங்களுக்கு அடுத்த இடம் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கார்டியன் ஹவுஸ் காட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த சுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தங்குன இடமா இல்ல அது என்ன இடம் அப்படின்றது எனக்கும் டவுட்டா இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல இந்த இடம் தான். இது வந்து காட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. காட் இதுக்கு எல்லாமே வந்து வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா, இந்த ராணி பேலஸ்க்கோ இல்லது இந்த ராயல் என்க்ளோஜருக்குள்ள வேலை பார்த்தவங்க எல்லாருமே இங்க இருந்தவங்க தங்குறதுக்காக கட்டப்பட்டதா அப்படின்றதும் தெரியல. இதை வந்து இன்னைக்கு ஒரு மியூசியமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல ஒரு மியூசியம் பார்த்தோம் இல்லையா, அதை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மியூசியம் இது. ஏன்னா இங்க வந்து பெருசா பிரம்மாண்டமான சிலைகள் நீங்க பார்க்கலாம். இந்த விஷ்ணுவோட சிலையா இருக்கட்டும், ஆஞ்சநேயர், ஹனுமான், நிறைய ஹனுமான் சிலை, கணபதி சிலை, இது எல்லாமே ஈவன் சிவன், நிறைய சிலைகள் இங்க வச்சிருந்தாங்க. அதுவும் பிரம்மாண்டமான சிலைகள். எனக்கு தெரிஞ்சு இங்க இந்த சந்நிதியில உள்ள சேதமடைஞ்ச எல்லா சிலைகளும் இந்த இதுக்குள்ளதான் இருக்கு. இது அப்படியே ஒரு சுத்தி வர மாதிரி இருக்கும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஹார்ஸுகள் எல்லாம் விடுறதுக்காக வச்சிருக்காங்க மாதிரி அந்த ஒரு அமைப்புல இருக்கும் இது. சோ முக்கியமா இந்த இடம் பார்த்தா மன்னர்கள் இந்த ராயல் என்க்ளோஜர்ல இருந்தவங்க தங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதா தான் இருந்திருக்கணும்னு தோணுது. எனவே அதை நம்ம ஃபுல்லு சுத்தி பார்த்தோம். நிஜமா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். இதுவும் ஹிந்து முஸ்லீம் அந்த ஆர்கிடெக்சர்ல தான் கட்டியிருப்பாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா முழுக்க முழுக்க கற்களாலே உருவாக்கியிருப்பாங்க இந்த இடத்த. ஓகே, இத வந்து பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இடம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கும். அதுவும் அதே இடத்துல லெஃப்ட் சைட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கும். அது வந்து எலிஃபென்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமான யானைகளை நிறுத்தி வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம், பில்டிங். இப்ப பாத்துட்டு இருக்கேன், யானைகள் வந்து இதுலதான் நின்றுட்டு இருக்கும். ராயல் ஃபேமிலிஸுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசரா ஃபங்க்ஷனுக்கு இல்ல ராயல் இதுக்குள்ள ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா இந்த யானைகளை அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அதுல மெயினா நடுவுல வந்து எனக்கு தெரிஞ்ச மெயினான யானை நிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நிறைய யானைகள் பக்கத்துல இருக்கும். அதே அந்த மாஹூட் பின்னாடி இருந்து வர மாதிரி உள்ள ஒரு சின்ன டோரும் இருக்கும். ஆக்சுவலி நீங்க ரொம்ப க்ளோஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இது முன்னாடி யானை நின்றுட்டு இருக்கும். இதுக்குள்ள மாஹூட்டுகள் முன்னாடி ஓடி போக முடியாது இல்லையா, அதனால பின்னாடி இருந்து வர்றதுக்காக அவங்களுக்கே ஒரு பாதை வச்சிருப்பாங்க எல்லா யானைகள் நிறுத்துற இடத்துல. ரொம்ப யூனிக்கா இருந்தது ஆக்சுவலி. ஸோ இதை சுத்தி பார்த்தாச்சு. இந்த எலிஃபென்ட் ஸ்டேபிள் அதுதான் சுத்தி பார்த்தோம். பார்த்துட்டு அடுத்தது தொடர்ந்து இதுக்கு பின்னாடி வந்து நிறைய இடங்கள் இருக்கு. அதுவும் அகைன் நான் சொன்ன மாதிரி இங்க நம்ம பார்க்க போற இடம் எல்லாமே ஹிடன் ஸ்பாட்டு. திரும்பவும் இந்த இடத்துல நிறைய விஷ்ணு சந்நிதிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு போவோம். திரும்பவும் நிறைய இடங்கள் இங்கேயும் பின்னாடி நீங்க போனீங்கன்னா மெயினா நிறைய இடம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நீங்க பாக்குறது வந்து ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெயின் சந்நிதி வரும். முதல்ல ஒரு சின்ன கோயில் இருக்கும், அது வந்து விஷ்ணு கோயிலான தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜெயின் சந்நிதி நீங்க இப்ப பாத்துருக்கு. இந்த ஜெயின் சந்நிதியில ஒரு பெரிய கல்வெட்டு இருந்ததுங்க, மிக பிரமாண்டமான கல்வெட்டு. அந்த காலகட்டத்துல ஜெயினுக்கும் ஒரு சந்நிதி எழுப்பியிருக்காங்க. அவங்க அப்போ ஹிந்து ஜெயினிசம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கோயில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ ஜெயின் சந்நிதி ஃபர்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் எல்லாம் சொல்லலையா, ஒரு படி கீழே இருக்கும், அந்த மண்ணோட ஒரு படி கீழே இருக்கும் அந்த கோயில். ஸோ அதுதான் முதல்ல நம்ம பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச அளவுல இந்த கோயில் நல்லாவே இருக்குது இன்னைக்கும். அந்த கோயில் பாக்குறதுக்கு அருமையா இருந்தது. அந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அடுத்த அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சாலே லெப்ட் ரைட் எல்லாம் நிறைய மண்டபங்கள் கோயில்கள் எல்லாம் வரும். அதுல முக்கியமா அடுத்தது நம்ம ஸ்பாட் பண்ணது இந்த விஷ்ணு சந்நிதி. இதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த பாதையில உங்களுக்கு தென்படுற ஒரு கோயில். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம நான் சொன்ன மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு இடமும் இந்த கோயில் தான். இந்த பாதையில அந்த ஜெயின் டெம்பிள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. அடுத்தது ஒரு சில சின்ன சின்ன கல் மண்டபங்கள் வரும். அடுத்தது மெயினா ஸ்பாட் பண்ற இந்த விஷ்ணு டெம்பிள். இந்த விஷ்ணு டெம்பிளுக்கு உள்ள நிறைய சந்நிதி எல்லாமே சூப்பரா இருக்கும். உள்ள வந்து சுத்தி கல் மண்டபம், எல்லா கோயிலையும் மாதிரி உள்ள கிணறு கூட இருக்கு. அந்த காலகட்டத்திலே கிணறு எல்லாமே வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு. ஸோ
நல்லா இருந்தது ஆக்சுவலி பாக்குறதுக்கு இந்த கோயில். அதை பார்த்துட்டு சரி இனி தொடர்ந்து நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த கோயில் உள்ள வந்து அந்த கருவறையில எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம். ஏன்னா ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சுது. உள்ள போய் பார்த்தா பெருசா கருவறையில எதுவுமே இல்லை, ரொம்ப பிளாட்டா ஓப்பனா எல்லாமே சேதமடைஞ்சு இந்த கோயில் இருந்தது. இந்த கோயில் வந்து ரினோவேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களாமா. அங்க ஒரு செக்யூரிட்டி இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டோம். ஆனா ரினோவேஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கு, ஆனா எப்ப இது வந்து முழுமை அடையும் அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா இந்த கோயிலை ரினோவேட் பண்ணி பழமையா நம்ம கொண்டு வர முடியாது, அட்லீஸ்ட் ஓரளவு இந்த விழுந்திருக்க பில்லர் எல்லாம் எடுத்து வச்சு மக்களுக்கு வர மக்களுக்கு வந்து காட்டாலே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கோயிலுங்க. அந்த ராஜகோபுரமே அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த இடத்துல இருக்குது. சரி, இந்த விஷ்ணு கோயில் நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம இங்க இருந்து திரும்ப இன்னும் முன்னோக்கி நம்ம பயணிக்கணும். முன்னோக்கி நினைக்கும் போது இந்த இடம் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. ஏன்னா நிறைய அனிமல்ஸ்கள்லாம் இதுக்கு அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதான் இதோட லாஸ்ட் பிளேஸ். இது வந்து ஒரு கேட்வே, ஸ்ரிங்கரது கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்வே பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேட்வே. ஆமா, விஜயநகர் எம்பையருக்கு மெயினா உள்ள கேட்வே இதுதான். என்ன ஏதாவது இந்த பெரிய இதெல்லாம் வருவாங்க இல்லையா, இந்த ரதம் இதெல்லாம் எடுத்துட்டு அல்லது பெரிய வேற மன்னர்கள் எல்லாமே இந்த விஜயநகர் எம்பையருக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முக்கியமா பயன்படுத்தின கேட்வே தான் இந்த கேட்வே. இதுக்குள்ள ஒரு சந்நிதி இருக்கு, கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் மேல் பாகத்திலயும் ஒரு சந்நிதி இருக்கும். ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு 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 கிரேசியான ஸ்கேடான பிளேஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பெருசா யாருமே வரமாட்டாங்க. நமக்கு அதுவே ஒரு சின்ன அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா யாரும் வராம நம்ம தனிமையா இந்த இடங்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி செக்யூரிட்டி நம்மள்ட்ட போகும்போதே சொல்லியிருந்தாது, அந்த இடம் வந்து ரொம்ப ஹிடனா இருக்கும் அண்ட் இந்த இடங்கள்ல நிறைய கரடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு உடனே இமீடியட்டா வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த இடம் எல்லாம் புல்லு சூழ்ந்து ரொம்ப இதா இருக்கும், பாம்பு எல்லாம் எது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த என்ட்ரி கேட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது ஆக்சுவலி. யூனோ கட்டுமானம் அப்படின்றது ரொம்ப பெருசு இந்த இடத்துல. நிறைய கேட்வே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆனா நிறைய கேட்வேஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மெயினா யூஸ் பண்ண இப்ப ராஜாக்கள், இந்த கிருஷ்ணதேவராயர் இவங்க எல்லாம் வெளியே போகும்போதும் வரதுக்கும் பயன்படுத்தின ஒரு பாதை இந்த பாதை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனிவே அங்க போய் சுத்தி பார்த்தோம். மேல வந்து இன்னொரு சந்நிதி இருந்தது. அந்த சன்னிக்கு போறதுக்கு இன்னும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா ரொம்ப அபண்டன்டா அந்த சந்நிதி இருந்ததுங்க நிஜமாவே. ஸோ நீங்க வந்து குரூப் ஆஃப் பீப்புளா போனா இந்த இடத்த போறது நல்லது. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சந்நிதி தான் நான் சொன்னேன். இது வந்து ரொம்ப அபண்டன்டா இருந்தது, பெருசா யாரும் இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம இமீடியட்டா கிளம்பிட்டோம் இங்க இருந்து. ஃபேமிலிஸ் இங்க வரல, அவங்க வந்து அந்த எலிபென்ட் ஸ்டேபிள் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம், ரொம்ப தூரம் நடக்கணும், நீங்க கொஞ்சம் தூரம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் நடந்து வரணும். எனிவே அடுத்தது நம்ம திரும்ப ரிட்டர்ன் பேக் இப்ப அந்த எலிபென்ட் ஸ்டேபிள் பக்கத்துல வந்துட்டோம். அடுத்தது நம்ம இந்த டே 3யோட லாஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போறோம். அதுதான் நோக்கி இப்ப பயணிச்சிட்டு இருக்கோம். இது வந்து முக்கியமான ஒரு பிளேஸ். இதுல வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலை இருக்கு, ரங்கநாதா டெம்பிள், இல்ல ரங்கா டெம்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் அந்த எலிபென்ட் ஸ்டேபிள்ல இருந்து பக்கத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. நிறைய வருவாங்க இல்லையா, வெளியே இருந்து வர மன்னர்கள் அவங்க எல்லாமே முக்கியமா இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள்ல வணங்கிட்டு தான் அந்த விஜயநகர் எம்பையருக்கு உள்ள வருவாங்களாமா. இதுக்கு இங்க இருந்துதான் அந்த விஜயநகர் எம்பையர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த பரசுராமா டெம்பிள், அந்த பேலஸ் எல்லாமே உள்ளதான் அமைஞ்சிட்டு இருக்கும். சோ அத வந்து பார்த்துட்டு தான் இந்த கோயில்ல எல்லாருமே வந்து நிறுத்தி வணங்கிட்டு தான் அடுத்ததுதான் பயணத்தை உள்ள வருவாங்களாமா. அருமையா இருந்தது இந்த இடம். உள்ள சுத்தி பார்த்தோம். 3-4 சந்நிதிகள் இருக்குது. அதுல எல்லாமே ஓரளவு சேதம் அடைஞ்சுதான் இன்னைக்கு இருக்கு. எல்லா சந்நிதிகளும் ஓரளவு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இத இப்படியே வச்சிருந்தா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. எனிவே சோ உள்ள சுத்தி பார்த்தோம், உள்ள எப்படி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம மெயின் சன்னதி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது. அந்த சன்னதியில ஒரு 2 முக்கியமான விஷயம். ஒரு பெரிய கல்வெட்டு இருந்தது ஒரு கல்லுல, அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை சிங்கிள் ஸ்டோன்ல உருவாக்கியிருப்பாங்க. அவ்வளவு அருமையா இருந்தா. அதையும் நிறைய சேதம் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இந்த சுல்தான் படையெடுப்பு வரலன்னா ஹம்பி இன்னைக்கு என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. அதை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே இன்னைக்கு இவ்வளவு நமக்கு விட்டு வச்சிருந்ததே நம்ம இன்னைக்கு இப்படி கொண்டாடுறோம். எனிவே டே 3 எண்ட் இது. ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்டு, ஏன்னா நிறைய தூரம் நம்ம நடந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மட்டும். ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் கூட நடந்திருப்போம். நடந்து முடிச்சுட்டு இன்னையோட பயணத்தை இங்க முடிச்சோம். நம்ம
வீடியோக்கு நம்ம சவுத் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Day 3 and Day 4 நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.